போன வருஷம் வந்து சிஎஸ்கேவோட செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அது லூசிங் டாஸ்ல போயிடுச்சு, ஒரு 20 ரன்ஸ் லூசிங் டாஸ்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஃபார்ம் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அவர் ஒரு சைடு நான் நிக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியுது. லாஸ்ட் மேட்ச் 58 என்னமோ அடிச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 40 ஆஃப் 19 பால். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கம்ப்ளீட் பேலன்ஸ் டீமா தெரியுறாங்க. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பவுலிங் கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் டேக் ஆன் பண்ணாங்க. சத்யநாராயண் ஒரு பவுலர், அவர் டேக் ஆன் பண்ணாங்க. இப்போ வந்து கரெக்ட் டைத்துல எல்லா காம்பினேஷனுமே செட் ஆகுது. ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை அஸ்வின் வந்து பீடாக்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு தடவை விராட் கோலி என்கிட்ட சொன்னாரு, கேப்டன் ஸ்மித் யாருன்னு கேட்டா, இல்ல தோனியா இல்ல ரோஹித் சர்மா, நீங்கட்டானா அவனை எடுக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து இன்னைக்கு காலில் போட்டாரு ஒரு பால். பிளிக்கோ நானா இருப்பாருங்க. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எந்திரிச்சுனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அர்ஜுன்லாம் வந்து நினைக்கிறேன், அந்த பால் டாக்டர் அர்ஜுன் கபூர் அவ்வளவு எந்திரிச்சுனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த 2020யோட வைப் அப்படியே வந்திருக்கு. ஏன்னா போல்ட், பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா வந்து டாப்ல அடிக்கிறது. ஸோ இதே இதுல போயிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுக்குமே ஒரு பயம் வந்துடும்.